வரலாறு காணாத கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து மழையினுடைய தீவிரமானது இருக்க போகுது. 15 சென்டிமீட்டர்லேருந்து 20 சென்டிமீட்டருக்குள்ளாக மழை வாய்ப்புகள், மழையினுடைய தீவிரம் நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்க முடியும். ஒரு சில இடங்கள்ல கனமழையாக இருந்தாலும், சில இடத்துல மிக கனமழையும், அதி கனமழையும் புரட்டி போட போகுது. என்னங்க ஜனவரி மாதத்துல வந்து மிக கனமழை, அதி கனமழைன்னு சொல்றீங்க. உண்மையாவே இருக்குமா அப்படின்னா, கண்டிப்பா இருக்குங்க. டிசம்பர்ல நம்ம பார்த்த மழையை விட ஜனவரியில தான் அதிகமான மழை பொழிவானது பதிவாக போகுது. அதனால டிசம்பர் டிட்வா புயலை விட இந்த புயல் பாருங்க, அதாவது வரக்கூடிய நாட்கள்ல இந்த காற்று சுழற்சியினால பெய்யக்கூடிய மழை அளவு ரொம்பவே அதிகமா இருக்க போகுது. அது எங்கெல்லாம் நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கும், எந்தெந்த மாவட்டங்கள் கடுமையா பாதிக்கப்படும், எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை ரொம்ப குறைவாக இருக்கு, எங்கெல்லாம் நமக்கு பனிப்பொழிவு மட்டுமே மிஞ்சும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கொடுத்துருக்கிறோம். எதனால் இந்த மழை பொழிவு, வடகிழக்கு பருவமழை எப்போ முடிகிறது அப்படிங்கிற எல்லா தகவலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க, கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. அப்போதான் உங்களுக்கு உங்க மாவட்டத்துல மழை எப்படி இருக்கு, பனிப்பொழிவு இருக்குமா அப்படிங்கிற எல்லா தகவலும் உங்களுக்கு தெரிய வரும். கடைசி வரை வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. இனி வருகிற நாட்கள் மழை காலமாக தான் இருக்குமே தவிர பனிப்பொழிவு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய போகுது. 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி எல்லாம் பனிப்பொழிவு குறைஞ்சு போய் மழை வச்சு வெளுத்து வாங்கும். பள்ளிகளுக்கு விடுமுறைக்கான வாய்ப்புகளும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரமும் ரொம்ப அதிகமாக இருக்கு. தமிழகத்தில் வருகிற நாட்களில் கடுமையான கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக தீவிரமடையும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணலையோ கொஞ்சம் சீக்கிரமா லைக் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஸ்டோர் லிங்க் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அந்த ஸ்டோர் லிங்க் உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்ல பெஸ்ட் சேல் அண்ட் டிஸ்கவுண்ட்ல வந்து போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஸ்டோர் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கிறோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்கள் நீங்க வந்து அதுல வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்குமே இந்த ஸ்டோர்ல நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்கிறோம். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் தான் முதலாவது இந்த மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்க போகுது. அப்போ டெல்டா மாவட்டத்தில் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள், இங்கே மயிலாடுதுறையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளிலும் மிக கனமழை முதல் அதி கனமழைக்கான எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 8, 9, 10 ஆகிய தேதிகள் நல்ல ஒரு தீவிர மழையாக இருக்கும். அதனால தான் நம்ம தேதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மழை சொல்றோங்கிறதுக்காக இன்னைக்கே மழை வரும்னு போய் எதிர்பார்க்க கூடாது. இன்னைக்கெல்லாம் மழை வராது. இன்னைக்கெல்லாம் பனிப்பொழிவு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ எப்போ மழை வரும்னு நம்ம சொல்லக்கூடிய தேதிகளில் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்கணும். 8, 9, 10 ஆகிய தேதிகளில் மழையினுடைய தீவிரமானது வெளுத்து வாங்கும். டெல்டா மாவட்டத்தில் மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் கடுமையான மழை பொழிவு தீவிரமடையும். தென் மாவட்டங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க போறது தென் மாவட்டங்கள். இந்த தென் மாவட்டங்களிலும் கடுமையான மழை வாய்ப்புகள் வலுப்பெறும். இந்த டெல்டாவில் இருக்கக்கூடிய இந்த திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை போன்ற இடங்களில் கனமழையும், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் இந்த பகுதிகள், திருவாரூர், தஞ்சாவூர்ல மிக கனமழைக்கான வாய்ப்புகளையும் டெல்டா மாவட்டத்தில் அறிவித்த தேதிகள் 8, 9, 10 எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி தென் மாவட்டங்களில் எந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரம் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. முதல்ல டெல்டாவில் வந்து எத்தனை சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்குறோங்கிறத நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா டெல்டா பொறுத்த வரைக்கும் 10லிருந்து 18 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இந்த 2, 3 நாட்கள்ல மிக கடுமையான மழை பொழிவு, குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவானது டெல்டாவில் வந்து கொட்டி தீர்க்க போகிறது. எதிர்கொள்றதுக்கு தயாராக இருங்க. டெல்டா மட்டுமல்ல, தென் மாவட்டங்கள் மற்றும் மற்ற கடலோர பகுதிகளிலும் இந்த மழை வாய்ப்பாக எதிர்பார்க்கலாம். ராமநாதபுரம், ராமேஸ்வரம், மண்டபம், முதுகளத்தூர், தொண்டி, சிவகங்கை, குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தேவக்கோட்டை, காரைக்குடி, நிறைய இடங்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து ரொம்ப தீவிரமா இருக்க போகுது வரக்கூடிய நாட்கள்ல. அதனால ஜனவரி 7 வரைக்கும் பெருசா ஒன்றும் மழை எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் மழை வாய்ப்பாகவே நம்ம எதிர்பார்க்கிறோம். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள், தூத்துக்குடியில் வந்து சாத்தான்குளம், ஸ்ரீவைகுண்டம், நாசிரேத், குரும்பூர், கோவில்பட்டி, திருநெல்வேலியில் ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, வள்ளியூர் போன்ற எல்லா இடங்களிலும் ஜனவரி 9, 10, 11 இந்த 3 தேதிகள் தென் மாவட்டத்தில் 9ஆம் தேதியிலிருந்து மழை தொடங்கிடும். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் 9, 10, 11 பரவலாக நமக்கு மழை சற்று தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. ராமநாதபுரம், ராமேஸ்வரத்தில் கனமழை ரொம்ப அதிகமாக நமக்கு வந்து பதிவாகும். குறுகிய நேரத்தில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும்
வெளுத்து வாங்கும். டெல்டா மாவட்டங்களில் நாள் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்புகளையும் அதிகம் எதிர்பார்க்கிறோம். டெல்டா மாவட்டத்தில் கூட பல்வேறு பகுதிகளில் நாள் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து வந்து இருக்க போகுது. பெரும்பாலான இடங்களில் கனமழை மற்றும் மிக கனமழையாகவே தமிழகத்தில் எதிர்பார்க்கிறோம். அப்போ மயிலாடுதுறையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் தான் கடுமையாக பொங்கல் நாட்களுக்கு முன்பதாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். வரலாறு காணாத மழையும் சில இடங்களில் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இங்க எல்லாமே நமக்கு வட தமிழக கடலோரத்தில் 8ஆம் தேதிக்கு அப்புறம் மிதமான மழை கிடைக்கும். 8, 9, 10 நமக்கு ஓரளவு மிதமான மழை மட்டும் சென்னை முதல் கள்ளக்குறிச்சி வரை இருக்கக்கூடிய பகுதிகள் எதிர்பார்க்க முடியும். இந்த வட தமிழக கடலோரம் முழுவதுமாகவே மிதமான மழையாகவும் அவ்வப்போது வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் காணப்படுவதற்கான வாய்ப்புண்டு. இந்த 7ஆம் தேதி வரைக்கும் மழையே கிடையாதாங்க அப்படின்னா மழை கிடைக்கும். ஏதாச்சும் ஓரிரு மாவட்டங்களில் பகுதியாக மிதமான மழை கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சியில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசியில் இது போன்ற மலை ஒட்டிய மலை பிரதேசங்களில் மலை இருக்கக்கூடிய பகுதிகள், குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள் எல்லாம் நமக்கு அவ்வப்போது மிதமான மழை மற்றும் கனமழையாக பகுதியாக நமக்கு இருக்கும். ஆனால் நமக்கு முழுமையாக தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புள்ளது வந்து 8, 9, 10 தேதிகளில் தான் தமிழ்நாடு முழுவதும் அநேக மாவட்டங்களில் மழை கிடைக்கும். வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் அதிகாலை பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக தாங்க இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, வருகிற நாட்களிலும் அதிகாலை நேர பனிப்பொழிவு தீவிரம் குறையாது, அதிகமாகவே தான் இருக்கும். லேசான மற்றும் மிதமான மழை 9, 10 தேதிகளில் வேணா எதிர்பார்க்கலாம். அதாவது உள் மாவட்டங்கள் சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரியில் அவ்வப்போது லேசான மற்றும் மிதமான மழை மட்டும் வேணா பதிவாகும். மற்றபடி ரொம்ப தீவிரமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்குலாம் மழை வந்து உள் மாவட்டத்தில் இருக்காது. ஆனால் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை எங்கே இருக்குன்னா டெல்டா பகுதிகளில் தான் சொன்ன தேதிகளில் மழையானது பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மலைப்பகுதிகளில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை குறைந்து காணப்படும். அதனால மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் அதிகாலையில் சற்று சில பகுதிகள், இப்போ நீங்கள் நீலகிரி மாவட்டங்களில் உதகமண்டலம், கோத்தகிரி, குன்னூர், அதே மாதிரி நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் குந்தா, அவலாஞ்சி போன்ற இடங்கள்ல நமக்கு இயல்பிலிருந்து சற்று வெப்பநிலை குறைந்து காணப்படும். இருந்தாலும் அந்த பனிப்பொழிவுங்கிறது குறையாது. மேற்கு தொடர்ச்சியில வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி போன்ற இடங்கள்ல பனிப்பொழிவு குறையாது. தொடர்ந்து அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு இருக்கதான் செய்யும். அவ்வப்போது மழைக்கான வாய்ப்பையும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும். தென் மாவட்டங்களிலும் சில நேரங்கள் விட்டு விட்டு மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் அநேக மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. நீங்க ஒன்று பண்ணுங்க, மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தினந்தோறும் வானிலை அறிக்கை கேளுங்க. கண்டிப்பா நிச்சயமா நம்ம உறுதியான மழை பொழிவுகள் மிக கனமழையாக எதிர்பார்க்க முடியும். எந்தெந்த மாவட்டத்திற்கு பள்ளிகளுக்கு விடுமுறை விட போறாங்க அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சொல்றோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டோர் லிங்க் நமக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி நம்ம சேனல்ல ஸ்டோர் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கிறோம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், உங்க எல்லாருக்குமே தேவையான பொருட்களும் ஸ்டோர்ல வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரமா வாங்கி பயன்பெறுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.